கிருவண்ணாமலை ஜோதி கருத்தனம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. ஓம் ஸ்ரீ ஜோதி ஸ்வரூபாய ஓம் ஸ்ரீ ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ கங்கா கதா Oke, kapila vika kakami. Oke. Oke. சிவனி அருணாச்சலனி அண்ணாமலையை போற்றி அகவு நம சிவாய சிவ சிவஹரணி சோனாச்சலனி அண்ணாமலையை போற்றி சோனாச்சலமி அண்ணாமலையை போற்றி அகவு நம சிவாய ஓம்கி பழனி தீபம் ஓம்கி பாஞ்சராத்திர தீபம் இன்றைய தினம் கார்த்திகை 17ஆம் நாள் நாளைய தினம் புனித வியாழக்கிழமை மங்கள வியாழக்கிழமை ஓம் ஸ்ரீ கிரீம் சக்கம் எஜாமகி சுகங்கின் புஷ்டி வர்க்கணம் உருவாக்கமே வங்கன முக்கிய நிச்சயமாக காக்க ஒவ்வொரு சிவபெருமாள் ஒவ்வொரு அக்னிமயமாகவும் பஞ்ச சக்தி பஞ்சபூதங்களாகவும் இயங்குகின்றார். நிலநீர் காற்று ஆகாயம் நீர் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அக்னி எல்லாவற்றையும் இயங்குகின்ற ஒரே நம சிவாய என்று ஐங்களுக்கு நாமம். இன்றைக்கு ஓம் ஸ்ரீ திருவண்ணாமலையில் சொக்கப்பானை நிகழ்வு நடைபெறும். ஏனென்றால் இன்றைக்கு கார்த்திகை விரக்கமும் திருக்கார்த்திகை விரக்கமும் பௌர்ணமியுடன் ஆலய தினம் 54 நிமிடமும் 26 வினாடி 56 மணி நேரமும் 54 மணி நேரமும் 26 நிமிடங்களும் வினாடிகளில் இன்றைக்கு பழனி தீபம் நடைபெறும். ஜோதீஸ்வரன தீபம். ஓம் நம சிவாய. இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு மிகவும் இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு ஜோதியில் ஐஸ்வர்யமும் சகா கச்சிகானந்த ஸ்வரூபம் சதாசிவமும் ஜோதி வடிவமாக திருவருள் கங்க கொழுக்குனியால் வாகனத்தில் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ திருமால் ஆனவர் எழுங்கருளி அருள்பாலிக்கின்றாரோ அதேபோல கோவர்க்கன பூஜை கோமாக பசுபதியில் ஸ்ரீ சிவபெருமாள் ஆனவர் பிரத்யட்சமாக வெளியரங்கமாக அவர் திருவருள் புரிவார். அப்பொழுதுக்கான பஞ்சசக்தி பூதங்களும் வடதிசைகளில் சிவபெருமானவர் அமர்நாத் என்று அழைக்கப்படுபவர். அவர் திருநாமம் அதுவே தெற்கில் அவர் திருநாமமானது சிவபெருமானவர் பூலைநாத் என்று அழைக்கப்படுவார் பெயர்க்கப்படுவார். அதுவே கிழக்கில் 2 நாமங்கள் கிழக்கில், அதாவது முதலாவது ரிஷிநாக் மற்றும்
இரண்டாவது விஸ்வநாதர் அதனால்தான் காசிபுரீஸ்வரர், விஸ்வநாதேஸ்வரர், திருநாகேஸ்வரர், விஸ்வநாகர் என்று அழைக்கப்படுவார். இன்றைக்கு கிழக்கே பத்ரிநாத் சுவாமி, கிழக்கு அவரது நாமம் திருநாமம் பத்ரிநாத் சுவாமி. அவர் சுயம்புவாகவும் காட்சி கண்டுள்ளார். காட்சியை அவர் பாலிக்கின்றார். அவர்களுக்கான உலகங்களும் படைத்து காக்கல் அழைக்கிறங்க திரிபுவனேஸ்வரர் அவர் என்று அழைக்கப்படுவார். அவர்தான் கால பைரவர். ஏதோ கால அஷ்ட சித்திகளின் திருபகவானாக பைரவர், கால பைரவர், அநேக நோக்கி காலத்தீஸ்வரர், நோக்கி காலஞான சமேதர், நோக்கி காமதேனு, காமகுண்டேஸ்வரர், நோக்கி ஓம் ஸ்ரீ காத்தியாயினி சமேக, நோக்கி காலராத்திரி. அவர்தான் காலராத்திரி என்கிற துணைவியை மனம் புரிந்துள்ளார். ஏனென்றால் இவர் மாயை சூழ்ந்த இந்த உலகத்தில் இவர் மாயை அதுக்காக இவர் கிடைக்கின்ற தீப ஜோதிகளை அகல் விளக்குகள் 1000. இதிலே ஒரு பழமொழி, 1000 விளக்குகள் ஏற்றினாலும் 10,000 கோடிக்கணக்கான விளக்குகள் தீப சுகர்கள் போல அக்னி ஜுவாலிகள் கொழுங்களுக்கு அக்னி ஜுவாலிகளில் அவர் மின்திரு வரிகளை இந்த என்சான் உடம்பு திருமூலம் திருமந்திரத்தின் புதுப்பிக்கப்படி என் சரீரமானது பிரயாணம் காணும்போது அதன் கதை பரியந்தம் இருக்கும்போது இனி எனக்கு வேக மோட்சம் வேங்கவே வேங்கம் விமோட்சனமே எனக்கு கிட்டும். ஸ்ரீராம ஜெயம். ஓம் நம சிவாய. இன்றைக்கு திருவண்ணாமலை ஜோதி தரிசனமும் இன்றைக்கு ஸ்வரூபாய திங்கள் சோமேஸ்வர சோனாச்சல ஈஸ்வரரே. ஓம் ஸ்ரீ திருவண்ணாமலை தீபம். இன்றைக்கு உடங்க திருப்பாடல்கள். புதன்கிழமை செல்வ விநாயகர். இங்கு கார்த்திகை தீபம் ஆகலால் அவர் மூக்கவர் கமையர் மைதுனர் இளையவராக விநாயகரும் மூக்கவராக ஆறுமுக ஸ்கந்த பெருமாள். அதாவது சிவபெருமானானவர் நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது 6 தீப்பொறிகள் மண்குலங்க எழும்பியவங்க. அவர்கள் தான் 6 திருவுருவங்களாக 6 பறை வீடுகளில் இறந்துள்ளார். வைகாசி விசாகம் திருநாளன்று அவர் பார்வதி தேவி உமா சங்கரி உமா மகேஸ்வரியிடம் அவர் ஆணைக்கான மகேஸ்வரர் ஈசனார். அவர் கத்திரியின் பாம்புகளும் சிந்தரியின் பாம்பு கத்தும் திங்களை மாமுடி சூடினவர். திங்களை அணிந்தவர்கான எம்பெருமாள் சர்வேஸ்வரர், ஏகாம்பரீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரர், அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுவார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இதய கீதம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம். ஓம் நம சிவாய. அகல்முக நாகரி தினமுமே போற்றிடும் அருநிலை மந்திரம். ஓம் நம சிவாய. அழகிற யோகமாய் திருமுனை காத்திடும் அன்பினும் கந்திரம். ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய என நாமம் அகவிகாகவே கொடாக பறிக்காக்கும். ஓம் ஸ்ரீ ஜம்பகேஸ்வர. ஓம் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் சுவாமி. ஓம் ஸ்ரீ
இன்றைக்கு சிவாயங்கம சிவாயங்கம் மாமம் அருவிகா கவினை கொடாகத்தடி காக்கும் மஞ்ச பிசாசுக்களை மஞ்ச அங்க மஞ்ச குச்சிகள் மஞ்ச பிரேக குங்குகளை மஞ்ச பிரேக குங்குகளை அகரி வித்யாமயம் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கிளையங்கர் ஸ்ரீ திகம்பர ஸ்ரீ நகராஜ சந்நிதியில் அவர் கிழக்கு நோக்கி அவர் அருள் பாலிக்கின்றார். இதை கிளையங்கர் கிழக்கு திரிபுர ஹங்கரி அருள். ஓம் ஸ்ரீ வைத்தீஸ்வரர். ஓம் ஸ்ரீ திருவண்ணாமலை பாஞ்சராத்திர தீபம் நாளைய நம்ம சூரியன் 6:03 குரங்கும் இன்றைய தினம் சுப புதன்கிழமை இரவு ராத்திரி எங்கள் லிங்கோத்பவ நேரமும் 12 மணி. இன்றைய ராத்திரி சுபராத்திரி 12 மணி அளவில் தீபோத்சவத்தின் முதல் கோலும் ஒன்றாய்க்கான தீபோத்சவம் முதலும் மும்பரமும் அம்பரமும் ஸ்ரீகாம்பரேஸ்வரர் அகமுகநாகரி தினமுமை போற்றிடும் அகநிலை மந்திரம் ஓம் நம சிவாய. அகசிவ யோக மந்திரமுனை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாயங்க நாமம் அருவிகா கவினை கொடாகத்தடி காக்கும். அகர சிவனி அருணாச்சலனி அங்கமலையை போற்றி அருவ நம சிவாய. சிவசிவாகனி அருணாச்சலனி அங்கமலையை போற்றி அருவ நம சிவாய. சம்பவ நம சிவாயம். சத்குரு நம சிவாயம். அம்பிகை நம சிவாயம். ஆரணி நம சிவாயம். ஆகமம் நம சிவாயம். பொதியின் கோலை இடையில் அணிக புனித கருதை போற்றி ஓம் ஸ்ரீ சிவம் நம சிவாய. கலியும் தீமை யாவும் நீக்கும் கருணை கருதை போற்றி அகவ நம சிவாய. குளிரை நம சிவாயம். சுகரை நம சிவாயம். பனியே நம சிவாயம். பருவம் நம சிவாயம். அக்னி லிங்கமே போற்றி. இன்றைய தினம் அமிர்த யோகம் 24:52 நேரத்தில் துவங்கும். இன்றைக்கு சந்திராஷ்டமமானது சித்திரையும் அஸ்கம் நட்சத்திரமும். சந்திராஷ்டமம் சித்திரை அஸ்கம். இன்றைய பழமொழியானது நாய் விஷக்கரியை நீக்க, அதாவது நாய் விஷக்கரியை நீக்க பூப்பால இலையை நன்கு கசக்கி கேட்க வேண்டும். அதுவும் பாம்பின் கக்குவெறியனும் நாகப்பாம்புகளின் விஷக்கரியை நீக்க நாயக இலை அல்லது நாயக இலையை நன்கு அரைத்து அதன் மையை பூசுகள் வேண்டும். அப்புறமாக காமாயன இலையை அதையும் அரைத்து கேட்க வேண்டும். மற்றும் கதாசிவம் பூகரநாதி சேவிக்கம் கத்திக ஜம்பு பலகார பக்ஷிகம் உமாசுரம் சோக விநாசகாரணம் ஸ்ரீ நமாமி விக்னேஸ்வர பார பங்கஜம். ஓம் ஸ்ரீ திரியம்பகம் மகேஸ்வரம் கிம் புஷ்டி வாக்கணம் ருகவர்க்கமிய வங்கனம் கியம் அமிர்தாக்கு. ஓம் ஸ்ரீ சர்வமங்கல மாங்கலி ஸ்ரீ மகாராஜ சர்வரி சாதிக்கே ஜகனீ திரியம்பகே கரி ஸ்ரீ மகாநாராயணி நமஸ்குரே. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியின் பொழுது பழனி தீபம் ஏற்கப்பட்டது. திருவண்ணாமலையில் வடக்கு அமைந்துள்ள திருவண்ணாமலையில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ள திருவண்ணாமலை தீபக் மகாக்கிரியா யாகம் நடைபெற்றது. இன்றைக்கு வடக்கு
நான் வசிப்பது தெற்கு தென்கிழக்கு திசை. அதாவது இங்கு பரவலாக மழை பெய்யும். இன்றைய தீபோத்சவத்தில் மலைதான் காவிரிகளை அருகே வெளிச்சமாக தீபமிக்கும் பொழுது அக்னி ஜுவாலைகள் அக்னி பனி போல மழையாக வரும். இதுவே இன்றைய கார்த்திகை தீபத்தின் பழமொழி விசேஷ உடன் கோட்பாடு.